வாய் வேற நமன்னு இருக்கு. ஏதாவது ஒரு ஆர்சிபி ஃபேன் கிடைச்சா வச்சு செய்யலான்னு பார்க்குறேன். கண்ணு கட்டின தூரம் ஒரு பயிலும் காணோம். இந்த மும்பை பயிலும் அங்கே தான் கிடப்பாங்க. அவங்கள வச்சா டைம் பாஸ் பண்ணலான்னா அவங்களையும் காணோம். என்ன அது? என்ன இவன் இன்னத்துக்கு ஃபோன் பண்ணுறான்? சொல்கிறா தம்பி. குமால்ட்டி ஊர்லேயே இருக்காதையா, எங்கேயாச்சும் போயிரியா? ஏன்டா என்னாச்சு? என்னாச்சா? சிஎஸ்கே படுங்க அவ்வளோமா தோத்துட்டு இருக்காங்க இந்த சீசன், அவ்வளோதான். ஐயோ, நீ எங்கே இருக்க? நானே ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் கண்ணில் மட்டும் மாட்டிடாத, அவ்வளோதான். ஐயோ, தோனி வேற கேப்டன் ஆகிட்டான். இனிமேல் நாம தானே ஊரில் இருக்க எல்லாத்துலேயும் ஏகபமாக சண்டை எடுத்து வச்சிட்டானே. அப்பா ராசா, நீ எங்கே இருக்குன்னு சொல்கிறா, நானும் உன் கூட வந்துடுறேன்டா. நான் ராஜஸ்தானுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன். ராஜஸ்தானா? வாணி வாணி தண்டா வாணி, பாணி வாணி தண்டா வாணி. ஐயோ, ஆஹா, ஒரு மஞ்சமாக்கா நிக்கிறான் போலியே. மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு தீபாவளி தான். ஐயோ, ஆர்சிபி ஃபேன் ஒருத்தன் வரானே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே. அண்ணா 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 அண்ணா, இங்கே மஞ்சள் கலரில் ஒருத்தன் மணின்னு போட்டுட்டா, பார்த்தீங்களாண்ணே? தெரில தம்பி, நான் குப்பை பொறுக்கலான்னு வந்தேன் தம்பி. இல்லைண்ணே, தோனி கேப்டன் ஆகிட்டாரு, இனிமேல் எங்கள் ஆடத்தை பாடுறான்னு மாசா பேசினாங்க. பட்டும் கேவலமாக தோத்துட்டாங்கண்ணே. இப்போ ஒருத்தன் மாட்டினா எங்கப்பான்னு தெரிலண்ணே. தெரில தம்பி. இதில் என்ன கொடுமையான, அந்த யங் விக்கெட் கீப்பர் ஒரு தானே, அதுவும் 4 பாலுக்கு. அண்ணே, மொத்த டீமும் 100 ரன்ல அவுட்டு. விட மாட்டான் போலியே. கேக்கியாரு 10 ஓவரில் முடிச்சு போட்டான். சரி, அக்கில் என்ன மஞ்சள் பைய கண்டுபிடிச்சிட்டானோ? மஞ்ச பையில தம்பி, மஞ்ச பனியனு. மஞ்ச பனியனா? அது நாங்கள் வீடு கட்டுறோம், சங்கர் சிமெண்ட் வாங்கினோம். சங்கர் சிமெண்ட் வாங்கினா மஞ்சள் பனியன் தருவாங்களா, அந்த பனியன் தம்பி.